நயன்தாரா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நடிகர் தனுஷ் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி பதிவிட்டிருக்காங்க. தனுஷ் தன்னோட வரவிருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் ஆவண படத்துல சில கிளிப்களை அங்கீகரிக்காம பயன்படுத்தியதுக்காக நயன்தாராவுக்கு நஷ்ட ஈடு கோரி சட்டப்பூர்வ நோட்டீஸ அனுப்பியதுக்கு அப்புறமா அவங்க குற்றச்சாட்டுகளை குறை சொல்லி நீண்ட குறிப்போட பதில் அளிச்சிருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, உன்னை போன்ற ஒரு நல்ல நடிகன் உன் தந்தையோட ஆதரவுடனும் உன்னோட அண்ணனோட ஆசிர்வாதத்துடனும் இத படிச்சு புரிஞ்சுக்கணும். சினிமா அப்படிங்கிறது நாம எல்லாருமே தெரிஞ்சது வாழ்வதற்கான போராட்டம். என்னை போன்ற ஒரு பெண் சினிமா துறையில எந்த தொடர்பும் இல்லாம நான் இன்னைக்கு வகிக்கிற பதவிக்கு நான் போராட வேண்டி இருந்தது. இது என்ன தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். என்னோட நெட்ஃபிளிக்ஸ் ஆவண படத்தோட வெளியீடு நான் மட்டும் இல்ல, என்னோட ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் பலரால ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. நீங்க பழிவாங்குற செயல் என்னோட கணவர் மற்றும் நானும் எங்களை மட்டும் இல்ல, இந்த திட்டத்துக்காக தங்களோட முயற்சியையும் நேரத்தையும் கொடுத்த மக்களை பாதிக்குது. நான் என்னோட வாழ்க்கை, என்னோட காதல் மற்றும் திருமணம் பத்தி இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஆவண படத்துல சொல்லியிருக்கேன். NOC அதாவது ஆட்சேபனை இல்லா சான்றிதழ் மற்றும் எங்கள் நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்பட வெளியீட்டுக்கு உங்களோட ஒப்புதலுக்காக காத்திருந்த 2 வருடங்கள் கழிச்சு நீங்க அனுமதிக்க மறுத்ததால இப்போதைய பதிப்பை கைவிடவும் மறுபடியும் திருத்தவும் மற்றும் தீர்வு காணவும் முடிவு செஞ்சோம். 400 ரவுடிதான் பாடல்கள் இல்லனா காட்சி வெட்டுகள் பல கோரிக்கைகள் இருந்த போதிலும் மிக குறைவான புகைப்படங்கள் பயன்படுத்தினோம். 400 ரவுடிதான் படத்தோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்குமே பாராட்டப்படுது. ஏன்னா பாடல் வரிகள் உண்மையான உணர்ச்சிகளிலிருந்து வந்தது. எங்களோட ஆவண படத்துல நாங்க பயன்படுத்தக்கூடிய சிறந்த இசை இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சு அதை பயன்படுத்த எங்களுக்கு வாய்ப்பளிக்க நீங்க மறுத்தீர்கள். அது மட்டும் இல்லாம பாடல்களோட வரிகள் கூட பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது என்னோட இதயத்தை உடைச்சது. வணிக நிர்பந்தங்கள் மற்றும் பண பிரச்சனைகள் உங்களோட மறுப்பை கட்டாயமாக்கினா அது புரியும். ஆனா உங்களோட இந்த முடிவு எங்கள் மீதான உங்கள் தனிப்பட்ட வெறுப்பை வெளிப்படுத்துறதுக்காக மட்டுமே அப்படிங்கறதும் நீங்க வேணும்னே இவ்வளவு காலம் முடிவெடுக்காம இருப்பதும் வேதனை அளிக்குது. நெட்ஃபிளிக்ஸ் ஆவண படத்தோட ட்ரெய்லர் வெளியானதுக்கு அப்புறமா உங்களோட சட்ட அறிவிப்பு இன்னும் அதிர்ச்சி அளிக்குது. எங்களோட தனிப்பட்ட மொபைல்ல எடுக்கப்பட்ட சில வீடியோக்களோட அதாவது வெறும் 3 செகண்ட்ஸ் உபயோகம் பத்தி நீங்க கேள்வி எழுப்பிய அந்த வரிகளை படிச்சதும் நாங்க அதிர்ச்சி அடைஞ்சோம். இது உங்களுடைய தன்மையை பத்தி அதிகம் பேசுது. உங்கள் அப்பாவி ரசிகர்களுக்கு முன்பாக ஆடியோ வெளியீட்டு விழாக்கள்ல மேடையில நீங்க சித்தரிக்கிற பாதி நபரா நீங்க இருந்திருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஆனா தெளிவா நீங்க பேசுறத நீங்க கடைபிடிக்கல. ஒரு தயாரிப்பாளர் சினிமாவில மற்றவங்களோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துற பேரரசரா மாறுகிறாரா? உங்களோட சட்டப்பூர்வ அறிவிப்பை நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு சட்டப்பூர்வமான வழிகள்ல நாங்க பதிலளிப்போம். எங்களோட நெட்ஃபிளிக்ஸ் ஆவண படத்துக்காக 400 ரவுடிதானோட சீன்ஸ் பயன்படுத்துறதுக்கு நீங்க NOC வழங்க மறுத்தத பதிப்புரிமை கோணத்துல நீதிமன்றத்துக்கு நீங்க நியாயப்படுத்தலாம். ஆனா அதுல ஒரு தார்மீக பக்கமும் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். 400 ரவுடிதான் படம் வெளியாகி கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆகியிருக்க நிலையில ஒரு தயாரிப்பாளரா உங்களோட மிகப்பெரிய வெற்றி படங்கள்ல ஒன்றாகவும் இன்னைக்கும் எல்லாராலையும் விரும்பப்படும் படமாவும் இருக்குது. இந்த படத்தின் போது நீங்க சொன்ன கொடூரமான விஷயங்கள் எதையுமே நான் மறக்கல. வெளியீட்டுக்கு முன்னாடி நீங்க சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ஏற்கனவே சில ஆறாத வடுக்களை ஏற்படுத்தி இருக்கு. படம் பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஈகோ ரொம்பவே பாதிக்கப்பட்டது அப்படிங்கறத திரைப்பட வட்டாரங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தோட பிலிம்ஃபேர் 2016 தொடர்பான விருது விழாக்கள் மூலமா அதனுடைய வெற்றியின் மீதான உங்கள் அதிருப்தி சாதாரண மனிதராலையும் உணரக்கூடியதா இருந்துச்சு. வணிக போட்டியை தவிர்த்து பொது வாழ்க்கையில இருக்கிற முக்கிய நபர்கள் பெரும்பாலுமே மற்றவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை தொந்தரவு செய்யறதில்ல. மரியாதை மற்றும் கண்ணியம் போன்ற விஷயங்கள்ல பெரிய மனசோட நடந்துக்கணும். தமிழ்நாட்டு மக்களோ இல்லனா சரியான மனசாட்சி இருக்கிற யாருமே இந்த மாதிரியான கொடுங்கோன்மைய உங்களை போன்ற ஆளுமையில இருந்து வந்தாலும் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கடிதம் மூலமா கடந்த காலத்துல இருந்து நீங்க தெரிஞ்ச அறிஞ்ச சிலரோட வெற்றிய பத்தி உங்க உள் மனதோடு சமாதானம் அடையணும் அப்படின்னு நான் விரும்புறேன். உலகம் ஒரு பெரிய இடம், அது எல்லாருக்குமே பொருந்தும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில மேல வருவது பரவாயில்ல. சினிமால எந்த பின்புலமும் இல்லாத சாதாரண மனுஷங்க அதை பெரிதாக்கினாலும் பரவாயில்ல. சிலர் தொடர்புகளை ஏற்படுத்தி மகிழ்ச்சியா இருந்தா பரவாயில்ல. அது உங்ககிட்ட இருந்து எதையும் பறிக்காது. நீங்க சில பொய்யான கதைகளை புனையலாம் மற்றும் பஞ்ச் வசனங்களோட அதை பேக் செஞ்சு உங்க அடுத்த ஆடியோ வெளியீட்லயும் வழங்கலாம். ஆனா கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு ஜெர்மன் வார்த்தையை அறிமுகப்படுத்த விரும்புறேன். ஷார்டன் ஃப்ரிடியூ அப்படின்ற சொல் ஜெர்மன் மொழியில இருந்து வந்தது. இதனுடைய பொருள் அடுத்தவரோட துயரத்துல மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு அர்த்தம். மேலும் அந்த உணர்ச்சியை இனி எங்களோட இல்லனா யாரோடையும் நீங்க சுவைக்க மாட்டீங்க அப்படி
அப்படிங்கறத உறுதிப்படுத்த விரும்புறேன். உண்மையிலேயே மனிதர்களை இழிவா பார்க்கிறது எளிதான இந்த உலகத்துல மற்றவர்களோட மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி இருக்குது, மத்தவங்களோட கதைகள்ல இருந்து வரும் நம்பிக்கையும் பார்க்கறதுல மகிழ்ச்சி இருக்குது. அதுதான் எங்களோட நெட்ஃபிளிக்ஸ் ஆவண படத்துக்கு காரணம். நீங்களும் அதை பார்க்க பரிந்துரைக்கிறேன். ஒருவேளை அது உங்களோட மனசை மாத்தக்கூடும். அன்பை பரப்புறது முக்கியம். என்றாவது ஒரு நாள் நீங்களும் அதை செய்ய முடியும்னு நான் நம்புறேன், பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னு நயன்தாரா அதுல தெரிவிச்சிருக்காங்க. நயன்தாராவோட இந்த போஸ்டுக்கு பல செலிபிரிட்டிஸுமே அவங்களோட ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தனுஷோட முன்னாடி படங்கள்ல நடிச்ச ஹீரோயின்ஸே வந்து லைக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனுபமா பரமேஸ்வரன் ஆகட்டும், நஸ்ரியா, பார்வதி அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க எல்லாருமே நயன்தாராவோட இந்த இஷ்யூ தொடர்பான போஸ்டுக்கு லைக் கொடுத்து தங்களோட ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.